ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பீச்சு கடைகளில் விற்கிற சுண்டல் தாங்க செய்ய போகிறோம். அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக செய்யலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பீச்சு கடை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ET Action Family. இப்போ இந்த சுண்டல் செய்கிறதுக்கு வந்து நான் 100 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளை சுண்டல் தாங்க எடுத்திருக்கேன். அதாவது பட்டாணி தாங்க எடுத்திருக்கேன். பட்டாணி, வெள்ளை பட்டாணி வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு துணியில் கட்டி வச்சுருந்தேங்க. நல்லா முளை கட்டி வந்துருச்சு பாருங்கள். இது முளை கட்டி சாப்பிடையில வந்து இன்னுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ 100 கிராம் அளவுக்கு தாங்க சுண்டல் ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இதை வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ என்னென்ன பொருள் அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி காம்புதுகளாக சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் வந்து இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு ஏற்கனவே அதில் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சுண்டல் வந்து 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லாவே வெந்துருச்சு சுண்டல். ஒவ்வொரு சுண்டல் வந்து நல்லா மசிஞ்சிருக்கு, ஒவ்வொன்றும் அப்படியே முழுசாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கையில் வந்து நம்ம குக்கரில் வந்து இப்போ நம்ம அரைச்சி விழுது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க. 100 கிராம் அளவுக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கிறலாங்க. நான் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு வரையில் இப்படி வந்து லைட்டாக மசிச்சு விட்டால் போதும், ரொம்ப மசிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சுண்டல் வந்து நல்லா நைஸாக இருக்கணும், ஒவ்வொன்றும் முழுசாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த பீச்சுக்கு ஸ்டைலில் வரும் சுண்டல். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சோம்புத்தூள் சேர்க்குறேங்க. லாஸ்ட்டாக சேர்த்து லைட்டாக கொதிக்கவும் அமர்த்திடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மேலே வந்து போடுறதுக்கு வந்து நம்ம வந்து பூரி கூட பொரிச்சிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கார்ன் தாங்க எடுத்து பொரிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், திக்னஸ்ஸு கரெக்டாக இருக்குது. இது நம்மளுக்கு ஊற்றி கொடுக்க அந்த இது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கார்ன் தான் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதில் வந்து துளி அளவு கூட எண்ணெய் சேர்க்கலைங்க சுண்டலில். இப்போ நம்ம கார்ன் பொரிக்கல கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் கார்னில், அதனால் வந்து அதுக்கு வந்து எண்ணெய் தேவையில்லைங்க. இந்த மாதிரி கார்ன் மட்டும் பொரித்து எடுத்துக்கலாம், இல்லை பூரி பொரிக்கிறனால பொரித்து எடுத்துக்கலாங்க நீங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கார்னும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எல்லாமே மேலே தூவி சாப்பிடையில அசல் பீச்சு கடை ஸ்டைல்லே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.